வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பவானி மித்ராவுக்கு ஐடியா கொடுத்து விட்றாங்க. எப்படியாவது இந்த பாரதியை வீட்டை விட்டு துரத்திடு, ஆதிக்கிட்ட இருந்து பிரிச்சிடு, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு நபரை வீட்டுக்கு வர வச்சு அந்த நபர் கூட பாரதிக்கு தொடர்பு அப்படின்னு நம்பவை, ஒட்டுமொத்த குடும்பமாக அவளை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லணும், அந்த அளவுக்கு பண்ணு அப்படின்னு பவானி ஐடியாவில் மித்ரா அதே மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னோட பாரதி எந்த காலத்துலேயும் தப்பு பண்ண மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த நபர் தான் பிரச்சனை அப்படின்னு அந்த மித்ரா அனுப்பிவிட்டு அந்த நபரின் தொலியை உரிச்சு உண்மையை வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வேணும்னு தான் பழி போடுறதுக்காக நான் இப்படி நடந்துக்கிட்டேன், உண்மையிலே பாரதி மேடத்தை நான் அவமானப்படுத்துறதுக்கு தான் இப்படி சூழ்ச்சியில் செய்தேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நபர் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் செய்ய வச்சது யாருடா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் மித்ரா அப்படின்னு கையை காட்ட நேரம் மித்ரா எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுன அப்படின்னு மித்ராவை வெளுத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம பவானிக்கு ஏகப்பட்ட கோபம். மித்ராவையும் சுதாகரையும் நம்பி நான் இந்த விஷயத்தில் களை இறங்குனது தப்பாக போச்சு, அவங்க கண்டிப்பாக இங்கே ஆதி வரமாட்டான், ஆதிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்காது, எப்படியாவது இந்த கம்பெனியை விலைக்கு கொடுத்து நம்ம ரூபாய் எவ்வளோத்தையும் பார்த்து சுருட்டிடலாம், ஒரே இதில் பணக்கார ஆளாக ஆவிடலாம் அப்படின்னு நம்ம கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம ப்ராசஸ் செய்தால் இது ஆதி எப்படி அங்கே வந்தால் அதுவே எனக்கு பயங்கர ஷாக்கு அப்படின்னு அந்த இடத்துல பவானி கோவத்தில் கொந்தளிச்சிக்கிட்டு நம்ம மித்ராவை கூப்பிடாங்க. இந்த பாரு, இந்த வாட்டி தப்பு நடந்துச்சு, ஆனால் இதே தப்பு திரும்பவும் நடக்கக்கூடாது, நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம ஆதியை இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வர வச்சதே என்ன கேட்டால் இந்த பாரதியாக தான் இருக்கும். பாரதி தான் எப்படியாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியை விலைக்கு கொடுக்கக்கூடாது, ஆதியோட கம்பெனின்னு அவளுக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த செய்திருக்கா. ஆதியை கூட்டிகிட்டு நிப்பாட்டினது அவள் தான். அப்படின்னா இந்த பாரதி ஆதி கூட இருக்கிற வரைக்கும் ஆதியை அசைக்க முடியாது. இந்த ஆதி பாரதியை பிரிய வைக்கணும்னா மித்ரா ஒரு வேலை இருக்குது, நான் சொல்லதை செய்தால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம பவானி ஐடியா கொடுக்குறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சிடும் அப்படின்னு அந்த இடத்த சொல்லி நினச்சிக்கிட்டு, ஆனால் இந்த பவானிக்கு எல்லாமே நம்ம செய்து கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவன் நம்மளை காலவாரி விட்டுக்கிட்டு எல்லா சொத்தையும் அவள் மட்டும் சுருட்டிட்டு போயிடுவாளோ ஆதியோட சொத்தை அப்படின்னு ஒரு மித்ராவுக்கும் சுதாகருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இல்லை, பெரிய சந்தேகம் தான். எப்படியாவது பார்த்தோன்னா அப்படி மட்டும் நடக்கக்கூடாது, இந்த பவானிக்கு மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும். மேடம் நம்மளை யூஸ் பண்ண வர யூஸ் பண்ணிக்கிட்டு தேவை முடிஞ்சவொடனே கலட்டி விட குரூப்பாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பவானி மேடம் இந்த விஷயம் சொன்னது கரெக்டு தான். இந்த பாரதியையும் ஆதியையும் பிரிக்கணும் அப்படின்னா பாரதியை ஆதியை வெறுத்து ஒதுக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஆளை வர சொல்கிறாங்க. எப்படியாவது நீ பாரதிக்கு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒட்டுமொத்த குடும்பம் மட்டில் பார்க்க முடிய நீ அந்த பாரதி ரூம்லேருந்து வெளியே வரணும். அப்போ உன்னை பாரதியக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறது மாதிரி பிஹேவ் பண்ணணும், அதுக்கு தான் உனக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லணும்னா சரி மேடம் நீங்கள் காசு தந்தால் போதும் நான் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு மித்ரா அனுப்பிவிட்ட ஆள் நேரடியாக பாரதி ரூமில் போய் இருக்காங்க. நம்ம பாரதிக்கு அந்த நபர் இருந்ததே தெரியலை. அவங்க பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டு ரூமுக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகி வெளியே வர நேரம் அதே ரூமுக்குள்ளே இருந்து அந்த நபர் வர்றதை பாட்டி கவனிச்சிடாங்க. பாட்டியை கவனிச்சு நம்ம மித்ராவை பாட்டி கவனித்து என்ன இவன் பாரதி ரூம்லேருந்து வரான், இவன் யார் அப்படின்னு அந்த இடத்துல சுதாகர் அந்த நபரை பிடிச்சி வச்சு வேணும்னே உழுக்கெடுத்த மாதிரி என்னடா நினச்சிட்டே எங்கள் வீட்டில் எதுக்காகடா நீ வந்த அப்படின்னு சொல்லினாரோ சுதாகர் இவன் வந்ததை பார்த்தேன், இவன் பாரதியோட ரூமில் தான் வந்தான், பாரதியும் அதே ரூமில் தான் இருந்து வந்தாங்க அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி சொல்ல நேரம் என்ன பாட்டி சொல்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இவன் பாரதி ரூமில் தான் வந்தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மீனா கேட்குறாங்க, என்ன பாரதி நீ அதே ரூமில் இருந்து வந்திருக்கா, உன் ரூமில் ஒரு திருட்டு பையன் நிற்கிறது வர உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குற நேரம் திருட்டு பையனை நான் பார்க்கவே இல்லை, அவன் அந்த ரூமில் இருந்தானி வர எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல நேரம் அந்த நபர் சுதாகருக்கு பிடியிலேருந்து என்னை விடுங்க, பாரதி நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சு தானே வந்தோம், அது பிறகு என்ன இவர் பிடிச்சி வச்சிருக்காரு, நீ எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுறியா, அது எப்படி நீ
நியாயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், என்னடா இது கூத்தா இருக்குது, இந்த நபருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் இந்த நபர் என்னன்னா எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கிறது மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எங்கள் என் ரூமில் வந்து இருந்தீங்கன்னு நான் உங்களை பார்க்கவே இல்லை அந்த ரூமுக்குள்ளே, அதுக்கு பிறகு இப்போது நான் தான் உங்களை அந்த ரூமில் கொண்டு வச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் தொடர்பு இருக்கிற மாதிரி பேசுறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க, யார் உங்களை பேச வச்சது அப்படின்னு சொன்னோன்னே நல்லா நடிக்கிறா, பாரதி நீ தானடி இவளை உள்ளுக கூட்டிகிட்டு வந்திருக்கா ரூமுக்குள்ளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுதாகர் கேட்க நேரம், நம்ம ஆதி வாராங்க என்ன என் பாரதியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை போட்டுட்டிங்களா, அதுக்குள்ளே ஸ்கெட்சாக தான் நான் இதை பார்க்குறேன், இதே இப்படியே விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன் சுதாகர் அப்படின்னு வந்து நீங்கள் அவரை விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த நபர், இந்த பாருங்கள் இந்த பாரதிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க நம்ம ஆதி, என்னடா சொன்னேன் என்னோட பாரதியை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, யார் ரூபா தந்து ஒன்றை செய்ய சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் அப்படியே முரண்டு போய் அதிர்ச்சியில் போய் நிற்கிறாரு. அடடா நம்ம சிக்கிக்கிட்டோம் போலுக்கு, இந்த நபரை வந்து ஈஸியான வந்து இந்த லேடியை வீட்டை விட்டு துரத்திடுவார் அப்படின்னு பார்த்தா இவர் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம், என்ன ஆதி இவனை போய் அடிச்சுட்டு இருக்க, அடிக்க வேண்டியது அந்த பாரதி தான், பாரதிக்கே கள்ள தொடர்பால் தான் இன்றைக்கி இவர் இந்த ரூமுக்கு வந்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்னேன். வாய மூடு மித்ரா, எனக்கு பாரதியம் பற்றி தெரியும், உன்னையும் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபரை தொலியை உரிச்சா இப்போ உண்மை வரப்போகு அப்படின்னு தரன்னு இழுத்து அந்த நபரை அடித்து விளாசுறாங்க. ஒரு கட்டத்தில் விட்டுருங்க என்ன, நான் உண்மையை சொல்லிடுறேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த மித்ரா தான் ரூபாயை தந்து பாரதி ரூமில் ஒளிஞ்சு வச்சுக்க, எல்லாரும் பார்க்கறதுங்கிற வெளியே வா அப்படின்னு வந்து சொன்னது அப்படின்னு சொன்னதுன்னா பாட்டி வாயை பிளக்குறாங்க. ஏன் மித்ரா இப்படி பெரிய சதி செய்தா, இந்த பாரதியை வீட்டை விட்டு கிளப்புறதுக்காக இப்படி ஒரு பொய்யை என் பேத்தி வந்து இல்லாத பொய்யை அவள் மேலே பாரதி மேலே போட்டிருக்காளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன மித்ரா இது, இந்த நபர் வந்து சொல்லதெல்லாம் உண்மையா, நீ பாரதியை வீட்டை விட்டு துரத்தணுன்னு தான் இப்படி இந்த நபர்கிட்ட இப்படி நடிக்கிறதுக்கு வந்து ரூபா கொடுத்து நடிக்க வச்சுருக்க, அவனே அடி தாங்காமல் உண்மையெல்லாம் கொட்டிட்டான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அடடா இவன் நம்மளை கோர்த்து விட்டுட்டானே, பவானி மேடத்தை வந்து சொன்ன இதில் இந்த பாரதியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து போட்ட பிளானில் இவனை நடிக்க வச்சோம், ஆனால் இவன் அடிக்க பயந்து உண்மையை உளறி கொட்டிட்டானே, இப்போ என்ன பண்ண சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து, ஆமாம் பாரதி எனக்கு, ஆமாம் ஆதி இந்த பாரதி இந்த வீட்டில் என் கூட இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்னை கொஞ்ச நாளில் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்க போது, அப்படி இருக்க நேரம் இவ நமக்கு இடைஞ்சலா இவ இருப்பாளோ, இவ பிள்ளைங்க இருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்காக தான் இப்படி வந்து அவன் மேலே பழிய போட்டு வீட்டை விட்டு நீ துரத்தி விடுவா, அதுக்காக தான் ஆளை வந்து செட் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் வந்த இடத்துல இப்படியெல்லாம் மாறி போச்சு, இவ்வளோ தூரம் பாரதியை நீ அவமானப்படுத்தணுன்னிக்கிட்டு இந்த நபரை கூட்டிகிட்டு வந்து அவளை வந்து அவளுக்கும் இவருக்கும் தொடர்பு நீ வந்து நிரூபிக்கிறதுக்காண்டி நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கே, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லை, ஒரு பொம்பளையாக இருந்து ஒரு பொம்பளையை இப்படி அவமானப்படுத்துறிய, இது என்ன இது அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு, மித்ரா இதெல்லாம் செய்யறத பார்த்தா உன் மேலே எனக்கு இருக்க கொஞ்சம் மரியாதையும் இப்போ இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பாரு பாரதி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பற்றியும் தெரியும், அதனால் பாரதிக்கு மேலே இப்படிப்பட்ட பழி விழுந்தா அது ஏன் மேலே போட்ட பழி மாதிரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதிக்கு ஆதரவாக வந்து நம்ம ஆதி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போல, அதனால தான் இப்படி வந்து பாரதியை வந்து ஒன்றுமே அவளுக்கு அவமானம் நடக்காமல் இவன் பாதுகாக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மித்ராவும் சுதாகரம் வந்து சாக்காவி நிற்கிறாங்கங்க.